அடுத்தபடியாக எண்களின் ராணி கோவை மண்ணின் அன்பு சகோதரி வினோதினி அவர்களை வருக வருகென அன்புடன் வரவேற்பது மட்டுமல்லாமல் அழகாக தன்னுடைய எண்ணால் இந்த உலகை வசியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, யூடியூப் சேனலை வசியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, என்னால் எல்லாம் செய்யலாம் என்பதை உங்களுக்கு எடுத்துரைக்க அன்பு சகோதரி வருக வருகென வரவேற்கிறோம். பிரபஞ்சத்துக்கு நன்றி, காமாட்சி அம்மாவுக்கு நன்றி. குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பேசலாம் அப்படின்னா, இவ்வளோ நேரம் பொறுமையாக கடைசி வரைக்கும் உட்கார்ந்துருக்கிற உங்கள் எல்லாருக்குமே காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு விஷயங்கள் சொல்லலான்னு தான் வந்திருக்கேன். சரிங்களா? ஈஸியாக நான் சொல்கிறது எல்லாமே ஒவ்வொரு மாதமும் எளிதாக எளிமையாக வெற்றி அடையதை பற்றி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். போன மாதம் டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்திருந்தா எந்த எண்களை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க போய் ஜோதிட தளபதி சேனலில் போய் பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி நம்மளுக்கு எளிமையாக காரிய வெற்றியை கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எது தெரியுங்களா? கர்ணநாதர் தான் நம்மளுக்கு உண்டான காரிய வெற்றியை கொடுக்குறாரு. சரிங்களா? கர்ணநாதர் அவரோட தத்துவம் என்னன்னா நில தத்துவம். இப்போது நம்ம இந்த பூமியில் வாழணும்னு வச்சுக்கோங்க, நம்ம நில ஆக்டிவேட் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா? கர்ணநாதருக்கு உண்டான காரகம் என்ன அப்படின்னா சூரியன். உத்தியோகக்காரன் யாருங்க? சூரியன் தானே. அப்போ நம்மளுக்கு வேலை வேணும், நான் ஜெயிக்கணும், நம்மளுக்கு வருமானம் இருந்தாலே எல்லாமே கிடச்சிரும். நம்மளுக்கு வருமானம் இருந்தால் நம்மளுக்கு உண்டானது எல்லாமே ஒரு நம்பிக்கை வந்துடும் இல்லையா? இப்போது இங்கே நம்ம திருச்செங்கோட்டுக்கு வரோம் அப்படின்னா, இப்போ கோயம்புத்தூர்லேருந்து இங்கே பஸ் ஏறி வந்தாலும் 500 வேணும் இல்லைங்களா? இதே 4 மடங்கு 2000 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நம்ம நைட்டு போனாலும் பிரச்சனை இல்லைன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? 500 செலவு பண்ணாலும் மீதி 1500 நாளைக்கு செலவுக்கு இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? அதனால் நம்மளுக்கு வருமானமும் பணமும் தர தைரியத்தை வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்களா யாராச்சும்? யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போது நம்மளுக்கு காரிய வெற்றியை கொடுக்கறது யாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கர்ணநாதர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்ணத்தில் பிறந்திருக்கீங்க இல்லைங்களா? நான் ஃபஸ்ட்டு நான் எப்படி ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் ஜோதிடர், ஆனால் மக்கள் பார்க்குறவங்களுக்கு இது என்ன புதுசாக கர்ணநாதர் சொல்கிறாங்க, இது என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியாது இல்லையா? அதுக்கப்புறம் டீட்டெயில் சொல்கிறேன். நான் பிறந்திருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா பத்தரை கரணம். ஓகேங்களா? பத்தரை கரணத்தோட அதிபதி யாருன்னு தெரியுங்களா? தெரியுங்களா? தெரியாது. கேது. சரிங்களா? பத்தரை கரணத்தோட அதிபதி யாருன்னா கேது. சரிங்களா? கேதுனா யாருன்னு தெரியுங்களா? அம்மாவோட அம்மா. சரிங்களா? நிறைய தொழில் பண்ணியிருக்கிறேன் நான். நிறைய தொழில் பண்ணியிருக்கேன். மாவாட்டி விற்றுருக்கேன், டெய்லரிங் 2000 போய் உமன்ஸ் பாலிடெக்னிக்கில் டெய்லரிங் கற்றுக்கிட்டேன், சர்டிஃபிகேட் வாங்கினேன், வீட்டில் உட்காந்து தைச்சேன். சரிங்களா? கார்மெண்ட்ஸ் போய் வேலை செஞ்சுருக்கேன், அதே மாதிரி கடை வச்சுருக்கேன். நான் செய்யாத தொழிலே கிடையாது, ஃபுட்டு பண்ணியிருக்கேன். ஆனாலும் ஜெயிக்க முடியல. ஓகேங்களா? இந்த கேதுவோட தொழில் ஒரு கட்டத்தில் எனக்கு தோணுச்சு, ஒரு 10-12 வருடத்துக்கு முன்னாடி தோணுச்சு. நம்மளுக்கு கால புருஷனுக்கு 10ஆம் இடத்துல கேது உட்காந்துக்கிறாரு. அப்போ நம்ம கேதுவோட தொழில் எடுத்து பண்ணால் என்னன்னு எனக்கு தோணுச்சு. கடையை விட்டுட்டு ஜோதிட கற்றுக்கலான்னு போனேன். ஏன் போனேன்? அம்மாவோட அம்மா அஸ்ட்ராலஜர், ஆருட பார்ப்பாங்க. சரிங்களா? ஆருட பார்ப்பாங்க. அப்போ அதை கற்றுக்கலாம், பாட்டி பண்ணினதை நம்மளும் பண்ணி பார்க்கலாம். பாட்டி அங்கே சுற்றி இருக்கிற கிராமங்கள் 5 ஊருக்கு பிரபலமானவங்க. அப்போ அதுவே பண்ணலான்னு கற்றுக்க போனேன். நிறைய தடைகள். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஜோதிட தொழிலை கையில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் பேர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜோதிட ரத்னா. எல்லாருமே நினைப்பாங்க ஒரு பட்டம், கௌரவ பட்டத்தை கொண்டு போய் ஜோதிட ரத்னான்னு யூடியூப் சேனலுக்கு வச்சுருக்குறாங்கன்னு. நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்களா? ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோட பாட்டி பேர் ரத்னம்மாள். நான் என்ன ஆக்டிவேட் பண்ணணும்? கேதுவை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ கேதுனா யாரு? அம்மாவோட அம்மா. அப்போ அம்மா பண்ணுற தொழிலை எடுத்து, அம்மாவோட அம்மா பண்ண தொழில் எடுத்தால் நான் ஜெயிச்சுக்கலாம். சரியா?
அப்போ எனக்கு காரிய வெற்றி ஏற்படுமா? அதனால் என்ன பண்ணேன், என்னோட சேனல் முதல்ல இருந்த நேம் வந்து காஸ்மிக் கனெக்ஷன் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. என்ன பண்ண, ஜோதிட ரத்னான்னு மாற்றிட்டேன். நான் ஒரு ஆள் வீடியோ போட்டு மானிட்டேஷன் வாங்கினேன். மானிட்டேஷன் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா யூடியூப்பில் கிடைக்கிறது பெரிய விஷயம், சாருக்கு தெரியும். சரிங்களா? யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களுக்கு தெரியும். அப்போது நான் மட்டும்தான் அதில் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து 4வது மாதமாக கருத்தரங்கு பண்ணிட்டு இருக்கேன். புரிஞ்சுதுங்களா? அப்போ எனக்கு காரிய வெற்றியை கொடுத்த கிரகம் எதுங்க? கேது. ஓகேங்களா? அப்போ நான் கேதுவோட தொழில் எடுத்து பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் இன்னொரு இது என்னென்னா, முதல்ல ஒரு வீட்டில் குடியிருந்தோம். அங்கே நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டுச்சு. வீடு மாறலாங்கும் போது 7ஆம் நம்பர் வீடு கிடச்சிது. புரிஞ்சுதுங்களா? அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா 7ஆம் நம்பரு அப்படிங்கும்போது சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னங்க, எனக்கு காரிய வெற்றி. ஓகேங்களா? அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம்தான் தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. சரிங்களா? இன்னைக்கு வந்து அதாவது நம்ம ராஜா சங்கர் மாதிரி, நம்மளோட பிரகாஷ் மாதிரி நிறைய சகோதரர்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஆனாலும் தனி மனுஷியாக ஒரு கருத்தரங்கத்தை நம்ம பண்ணுறோம். அதுக்கு வந்து பணம் வேணும் இல்லைங்களா? நிறைய இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா எப்படிங்க உடனே எல்லாத்துக்கும் சப்போர்ட் கிடச்சிருமா? கிடைக்காது இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு என்ன பண்ணுறாங்க, காரிய வெற்றியை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த ஜோதிடம் என்னங்க, கேது இல்லையா? நான் என்ன பண்ணுறேன், நிறையா ஆன்மீகம் உளவார பணிகள் போய் செய்கிறேன். சரிங்களா? அப்போது கேது 7 அப்படிங்கிறது என்னென்னா பூர்வீகம் ஆகாது, சொந்த ஊர் விட்டு வெளியூர். அதனால் நான் என்ன பண்ணுறேன், சொந்த ஊரில் இருந்து திருச்செங்கோடு வந்து, நான் இருக்கிறது கோயம்புத்தூர், திருச்செங்கோட்டில் வந்து கருத்தரங்கு நடத்துகிறேன். ஏன் நடத்துகிறேன்னு புரியுதா? நிறைய பேர் ஏன் கோயம்புத்தூர்லேயே பண்ண வேண்டியதானே, ஏன் இவங்க வந்து இங்கே வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ வந்து கேது அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்காது இல்லையா? பாம்பு ஒரு இடத்துல இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட சொந்த ஊர் நம்மளுக்கு ஆகாது. அதனால் நான் முடிவு பண்ணி, அதனால தான் நான் திருச்செங்கோட்டில் வந்து பண்ணுறேன். அப்போது கர்ணநாதர் எனக்கு வந்து வீடு வந்து 7ஆம் நம்பர் வீடு, எனக்கு காரிய வெற்றிக்குண்டான வீடே அமைஞ்சுதா? அதே மாதிரி கேதுவோட தொழிலே எடுத்து பண்ணினங்காட்டி எனக்கு வெற்றி கிடச்சிது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தொழிலே எனக்கு நடக்கலை, தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னா உங்கள் கர்ணநாதர் தொழில் எடுத்து பண்ணுங்க, கண்டிப்பாக காரிய வெற்றி ஏற்படும். அது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான். சரிங்களா? நீங்கள் எந்த கர்ணத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு பாருங்கள், அதுக்குண்டான தெய்வம். சரிங்களா? அதுக்குண்டான விலங்கு. இப்போ 10 கர்ணத்துக்குன்னு கோயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா திருச்செந்தூர். நான் அடிக்கடி திருச்செந்தூர் போயிட்டு வருவேன். சரிங்களா? முந்தா நாள் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னோட பாட்டிக்கிட்ட போய் எப்பெல்லாம் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போய் பாட்டிக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிப்பேன். ஓகேங்களா? பாட்டி கையால் தின்னூர் தான் என்னங்க, விபூதியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கேது. அப்போ வந்து பாட்டி கையால் வச்சு விட சொல்லுவேன், பாட்டிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பேன். பாட்டி வந்து அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. ஓகே, அவங்க பண்ணிட்டு இருந்ததெல்லாம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் என்ன கரணம்னு பாருங்க. சரிங்களா? அந்த கரணத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட ஃபோன் நம்பரில் பாருங்க, என்னோட நம்பர் வந்து 9742956480. 97 வந்துருச்சா? 7ஆம் நம்பர் வந்துருச்சுங்களா? என்னோட பாஸ்வேர்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 979272ன்னு வச்சுருக்கேன். அங்கே 7 வந்துருச்சா? என்னோட வீட்டு டோர் நம்பர் என்னங்க 7. ஓகேங்களா? என்னோட கார்லேயும் 37 நம்பர் இருக்குது. அப்போ நான் எங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் நான் பயன்படுத்துகிறேன். அதனால தான் வந்து நம்மளுக்கு காரிய வெற்றி ஏற்படுது. ஓகேங்களா? அப்போ நான் வந்து இப்போ வந்து நிறையா பேர் சொல்லுவாங்க, அதாவது எம்ஜிஆர் பாவகரணம் சிங்கம் வளர்த்தாரு சொல்லியிருக்கிறாங்களா? நீங்கள் யூடியூப்ல எல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? நம்ம வந்து நம்மளுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது நிச்சயமாக உங்களோட தொழில் ஸ்ட்ராங் ஆகும். தொழிலில் காரிய வெற்றி ஏற்படும். காரிய வெற்றி எப்படி ஏற்படும்? நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும்.
எப்படிங்க? சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஐயா வந்து அப்படி ஒரு பேப்பரும் கூட கொடுத்தாரு. அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா கர்ணநாதர் அதோட தெய்வம் கோயிலெல்லாம் இருக்குங்களா? இருந்தாலும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அது நீங்களாம் அஸ்ட்ராலஜர் உங்களுக்கு தெரியும். மக்களுக்காக இப்போ பவம் கரணன் வச்சுக்கோங்க. ஒருத்தங்க வந்து பவ கர்ணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணணுங்க. நரசிம்மர் வழிபாடு பண்ணணும். அதோட விலங்கு என்னன்னா சிங்கம். சிங்கத்தோட போட்டோ வச்சுக்கலாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு. அவரோட வீட்டு முன்னாடி சிங்க போட்டோங்க, கவர்மெண்ட்டே வரைஞ்சி வச்சிருக்குது. பெரிய சேனலா இருக்குது. எனக்கே ஆச்சரியமா இருக்குது, இவங்களுக்கு எப்படி இத்தனை சப்போர்ட் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கும் போது அந்த காரிய வெற்றி அவருக்கு ஏற்படுது. ஓகேங்களா? இன்னொருத்தர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவரோட முகமே வந்து பூரா, அவர் பவகரணம், பூரா முகப்புருவா இருக்குதுங்க. சரிங்களா? பூரா முகப்புருவா இருந்திருக்குது. அவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, ஜிம்முக்கு போலான்னு போய்க்கிறாரு. ஜிம் என்னது? செவ்வாய் காரகத்துவம். அங்க பூரா எக்ஸசைஸ் இதெல்லாம் திடகாத்திரமா இருக்கணும் வருவாங்க இல்லைங்களா? அப்ப வந்து செவ்வாய் காரகத்துவம். அப்ப வந்து அவர் ஜிம்மு போய் அங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிறாரு. இந்த முகப்புற எல்லாம் மறைஞ்சு கிளீன் ஆயிருச்சு. ஃபாரின் ஹீரோ மாதிரி ஆயிட்டாரு. புரிஞ்சுதுங்களா? அப்போ பவ கரணக்காரங்க என்ன பண்ணலாங்க? ஜிம்முக்கு போகலாம், செவ்வாய் காரகத்துவம் ஆக்டிவேட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருப்போம். ஒருத்தர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர்லாம் சஃபாரி மட்டும் போட்டுட்டு வருவார். ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? இவங்க ஏதாவது அரசியல்வாதியை போல சொல்லுவோமா? இல்லை ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தா என்ன சொல்லுவோம்? டாக்டர்ஸு அந்த மாதிரி சொல்லுவோம். அப்போது பவகர்ணனா உங்களுக்குன்னு உண்டான ஒரு இதை உருவாக்குங்க. இவங்களை பார்த்தாலே உங்கள் இப்போ வந்து உங்களை இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ்னா ப்ளவுஸு இந்த மாதிரி காலர் வச்சு ஒரு நீட்டாக இவங்க மேடம் பார்த்தாலே இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்குன்னு உண்டான அங்கீகாரத்தை நம்ம உருவாக்கணும். ஒரு சீருடை கொண்டு வரணும். பவகர்ணத்தில் உள்ளவங்க சொல்கிறேன். சரிங்களா? அப்போது செவ்வாய் தான் கிரகம். பவகர்ணத்துக்கு சிங்கம் தான் விலங்கு. அப்போ என்ன, சிங்க ஃபோட்டோ வச்சுக்கலாம். சிங்கத்துக்கு உண்டான உணவு ஏதாவது கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லை அதோட இதை வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? வேற என்ன பண்ணலாம்? நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மர் எங்கே இருக்கிறார்? நாமக்கல் இருக்கிறார். இந்த பகுதியில் உள்ளவங்க நாமக்கல் போயிட்டு வாங்க. இல்லை பவகரணம் எப்போ நடக்குதோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பக்கத்தில் எந்த நரசிம்மர் கோயில் இருக்குதோ போகலாம். சரி, இந்த பவகரணத்துக்காரங்களுக்கு செவ்வாய் ஒரு ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. யாராவது பவகரணம் இருக்கீங்களா? யாருமே இல்லையா? சரி, இப்போ ஒரு கர்ணநாதர் ஒரு ராசியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒருத்தர் மேஷ லக்னம் செவ்வாய் போய் எங்க இருக்குது? சிம்மத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிம்ம லக்னம் சிம்ம ராசி இவங்களுக்கு சப்போர்ட்டா வருவாங்க. எப்படிங்க? சிம்ம லக்னம் சிம்ம ராசி இவங்களுக்கு சப்போர்ட்டா வருவாங்க. ஓகேங்களா? இதே வந்து அந்த கரணம் திசையோ புத்தியோ நடக்கும்போது இவங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படும். எப்படிங்க? செவ்வா திசையோ செவ்வா புத்தியோ நடக்கும்போது இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்பர்ஸ்ல மெயினா நம்பர்ஸ்ல என்ன பண்ணணும்? 9ங்கிற நம்பர் அவங்க ஃபோன் நம்பர்ல வந்திருக்கணும். நம்மளுக்கு எந்த கிரகம் நம்மளுக்கு ஆகுமோ அதை ஆக்டிவேட்டே பண்ண மாட்டோம். சரிங்களா? அந்த நம்பரை அந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேட்டே பண்ண மாட்டோம். அப்போ நம்பர்ல நீங்க கொண்டு வரணும். ஃபோன் நம்பர்லயோ பாஸ்வேர்ட்லயோ கொண்டு வரணும். ஓகேங்களா? பாசிட்டிவான நம்பர் நிறைய நான் யூடியூப்ல கொடுத்துருக்கேன். இப்போ 92ங்கிற நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி மேக்னெட்டு. அந்த நம்பரை பயன்படுத்த உங்களுக்கு பணம் வரவு வந்துட்டே இருக்கும். சரிங்களா? என்னுடைய ஜிபே நம்பரில் 92 இருக்கு, பாஸ்வேர்ட்லேயும் 92 இருக்கு. அதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அப்ப பவகரணக்காரங்க என்ன பண்ணலாம்? 9ங்கிற நம்பரை கொண்டு வரணும். ஓகேங்களா? அடுத்தது பாலவ கரணம். பாலவத்தில் பிறந்தவங்களுக்கு கிரகம் வந்து ராகு. யாரை கும்பிடணும்? ஐயப்பனை கும்பிடணும். ஓகேங்களா?
அதாவது அடிக்கடி மசூதி தர்கா அங்கே போயிட்டு வரணும். போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். சரிங்களா? ராகு நல்ல இடத்துல இருந்தால் அவங்க வந்து எங்கே இருப்பாங்க? மாடி வீட்டில் தான் குடியிருப்பாங்க. என்ன விலங்குனா புலி. புலியோட பொம்மை வாங்கி வைக்கலாம். சரிங்களா? புலி ஃபோட்டோ அடிக்கடி பார்த்துட்டு இருக்கலாம். இல்லை புலி அதாவது சிங்கம் புலி மாதிரியெல்லாம் ஐம்பொன்னில் மோதிரம் கிடைக்குது, இல்லை வெள்ளியில் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே இவங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். நம்பரில் என்னங்க? 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பரை கொண்டு பயன்படுத்தணும். என்ன நம்பர் பயன்படுத்தலாம்? 42 பயன்படுத்தலாம், 41 பயன்படுத்தலாம். சரிங்களா? இதை வந்து பயன்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையில் ஒரு காரிய வெற்றி நிச்சயமாக நடக்கும். சரி, அடுத்தது கௌளவ கரணத்துக்கு தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா வராகர். கிரகம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான். விலங்கு பார்த்துட்டிங்கன்னா பன்றி. இப்போ இந்த பாலவ கரணத்துக்கு ராகுன்னு நம்ம சொன்னங்க. அவங்களுக்கு வந்து சொந்த பந்தங்கள் உதவுவாங்களா? உதவ மாட்டாங்க. அந்நிய மொழி பேசுறவங்க பிரத்தியார் தான் அவங்களுக்கு உதவுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ராகுங்கிறது என்ன? அந்நிய கிரகம். அப்போ வந்து என்னங்க? காதல் திருமணம் வந்து குடும்பத்தில் உண்டு. சரிங்களா? அப்போ வந்து அந்நிய மொழி பேசுறவங்க இல்லை மசூதி தர்கா இந்த மாதிரிலாம் அவங்க போயிட்டே இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க சூழ்நிலை மாறும். கௌளவ கரணம் வராகர் வழிபாடு ரெகுலராக பண்ணணும். மண்ணுக்கு கீழே இருக்கிற பொருட்கள் எல்லாமே இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் இவங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி சனி பகவான் வர்றாரு. அப்போ என்னங்க? கடின உழைப்பாளிகள், அவங்களுக்கு ஏதாவது உதவணும். இவங்க வந்து சும்மானாவது என்ன பண்ணலாங்க? சும்மானாவது வெயிலில் நடந்துட்டு வரலாம். டெய்லி நடந்துட்டு வந்தாலே ஒரு காரிய வெற்றி ஏற்படும். ஏன்னா சனி பகவான்னா கடின உழைப்பாளி, வேர்வை வரணும் உடம்புல. சரிங்களா? அடுத்து தைத்துளை கரணத்துக்கு அதிபதி யாருங்க? சுக்கிரன். இப்போ எண்ணெய்ப்பார் யோகம்பரன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வச்சிருப்பாங்க போட்டோ. எல்லாத்துக்கும் யோகம் வந்துருமா? வராது. எண்ணெய்ப்பார் யோகம்பரனா வராது. ஏன் வராது? இந்த தைத்துளை கரணத்துக்காரங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? அவங்களுக்கு மட்டும்தான் அந்த போட்டோ வச்சா யோகம் வரும். அப்போ இவங்க வழிபட வேண்டியது ஜேஷ்டா தேவி. இதுக்கு கிரகம் என்னன்னா சுக்கிரன். இதுக்கு என்ன? கழுதைங்க. ஓகேங்களா? இவங்க எப்பவுமே சுத்தமான ஆடைகளை பயன்படுத்தணும், பிராண்டடா யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு நம்பர் என்னங்க? 6ஆம் நம்பர். அப்போ 6ஆம் நம்பர் வந்து உங்களோட ஃபோன் நம்பரில் பாஸ்வேர்டில் கண்டிப்பாக இருக்கணும். இது ஏன் சொல்கிறேன்னா 25 வருஷமாக 2 நம்பர் பயன்படுத்தினேன். அதில் என்னோட கர்ணநாதர் வரல. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 4 வருஷமாக அதெல்லாம் மாற்றம் பண்ணங்காட்டி தான் லைஃபே தலைகீழாக மாறி இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்தது கரசை கரணம். அதிபதி யாருன்னா சந்திரன். தெய்வம் பார்த்தீங்கன்னா விநாயகர். விலங்கு யானை. இவங்க வந்து யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, யானையோட போட்டோ வச்சுக்கிறது. சந்திரனா 2ஆம் நம்பரை பயன்படுத்துறது, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது. சரிங்களா? இப்போ இந்த கரணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 திருமணம் உள்ள குடும்பம் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? அம்மா வாழ்க்கை கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகிருக்கும். ஏன்னா சந்திரன் அங்கே அதிகாரம் வாங்கிட்டதுனால. ஓகேங்களா? அப்போது இவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். 2ஆம் நம்பரை மெயினாக பயன்படுத்தணும். சரிங்களா? வெறும் 2ஆம் நம்பரை பயன்படுத்தக்கூடாது. 20, 29 அந்த மாதிரி 12 இந்த மாதிரி 2ஆம் நம்பர் ஃபோன் நம்பர்லேயோ பாஸ்வேர்ட்லேயோ வரணும், பயன்படுத்தணும். சரி, அடுத்து வணிசை கரணத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நந்தி பகவான். அதே மாதிரி சிவபெருமான் வழிபாடு பண்ணலாங்க. சூரியன் என்ன கிரகம்னா சூரியன். காளை மாடு. அப்போ இவங்க என்ன பண்ணலாங்க? கோமாதா பூஜை பண்ணலாங்க. அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், அப்பாவை நல்லா பார்த்துக்கலாம். அதே மாதிரி 1ஆம் நம்பர். சரிங்களா? இவங்களுக்கு வந்து எப்படின்னா அரசாங்கத்தினால ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் போராடி ஜெயிக்கிற அமைப்பாக இருக்கும்.
சரிங்களா? போராடி ஜெயிக்கிற அமைப்பாக இருக்கும். அடுத்தது பத்திரை கரணம், திருச்செந்தூர் முருகன், கேது அதிபதி கோழி. இவங்க என்ன பண்ணலாங்க, தெய்வம் உள்ள கொடியை வந்து மேலே வந்து வீட்டு மேலே பறக்க விடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நான் அப்ளை சொன்னதை எனக்கு சொன்னதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் என்ன கரணம்? தைத்துளை கரணம். சரி சரி. அதாவது உங்களோட சுமைக்கு மேலே சுமப்பீங்க இல்லைங்களா? உங்கள் ஃபோன் நம்பரில் 6ஆம் நம்பர் வந்திருக்கா? நம்பர் சொல்லுங்க. 944. நீங்கள் இருக்கிற டோர் நம்பருங்கம்மா 1/97. 1/97. சரி. இப்போ நீங்கள் சுக்கிரன் சொல்கிறீங்க. சுக்கிரனுக்கு சூரியன் நட்பா கிடையாது தானே? அப்போ போராட்டம் கண்டிப்பாக உண்டா? சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. 1443. அதாவதுங்கம்மா நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக 6ஆம் நம்பர் வர மாதிரி வைங்க. சரிங்களா? டோட்டலாக 6ஆம் நம்பர் மாதிரி வர மாதிரி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு காரிய வெற்றி நிச்சயமாக ஏற்படும். சரிங்களா அம்மா? அதெல்லாம் இல்லைங்கம்மா. அதாவது கர்ணநாதர் 6, 8 பண்ணல் இருந்தாலும் சரி, நீச்சமாயிட்டாலும் சரி, அவயோகியாக இருந்துட்டாலும் சரி, அவரோட கேரக்டர் என்ன அப்படின்னா உங்களை காப்பாற்றுறது. சரிங்களா? எனக்கே கேது அவயோகி தான். எனக்கே டவுட் வந்துச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? ஆனால் அதாவது அதுக்கு முன்னாடியுமே நான் பண்ணின தொழில் எல்லாமே நான் தனித்தன்மையாக இருப்பேன். எங்கே போனாலும் பேர் புகழ் வாங்கிடுவேன். ஆனால் சம்பாதிக்க முடியல. ஓகேங்களா? கேதுவோட தொழில் எடுத்தங்காட்டி தான் ஜெயித்தேன். இதில் தான் சம்பாதிக்க முடிஞ்சுது. அப்போது நம்மளுக்கு வருமானம் எங்கே வருதோ அப்போ நம்ம ஜெயிச்சிட்டோன்னு தான் அர்த்தம் இல்லைங்களா? அப்போ அந்த காரகத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் ஏதாவது பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜோதிடமா? ஐயாட்ட படிச்சிருக்கீங்களா? சரி சரி. அப்போ வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க. பண்ணினீங்கனாலே நீங்கள் ஜெயிச்சுக்கலாம். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். சரிங்களா? சரி, நன்றி. அடுத்தது சகுனி. சகுனி கரணங்க, சனி பகவான் கிரகமும் சனி பகவானுங்க. இதுக்கு விலங்கு வந்து காகம். டெய்லி காக்காய்க்கு உணவு வைக்கணுங்க. டெய்லி காக்காய்க்கு உணவு வைக்கணும். உங்களுக்கு ஏதாவது ரொம்ப பிரச்சனை, வம்பு வழக்கு அப்படின்னா சகுனிக்காரங்களை கூட கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுமூகமாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க. ஏன்? சனி பகவானுங்க. அதாவது சகுனி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா தாயக்கட்டை போட்டால் அவர் என்ன நினைக்கிறார் அதுதான் உழுகும் இல்லைங்களா? அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார், எந்த இடத்துல எப்படி பேசணும் அவருக்கு தெரியும். சரிங்களா? அப்போ வந்து சகுனி கரணக்காரங்களா நம்ம பகச்சிக்கவே கூடாது. நல்லா அதாவது அவங்கள நம்பினா உயிரையே கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஏமாத்துறன்னு தெரிஞ்சால் பழி வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க. ஆனால் நம்பினவங்களுக்கு உயிரையே கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கள கூட கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக சுமூகமாக பண்ணி விட்டுருவாங்க. பெரிய பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றிடுவாங்க. சரிங்களா? சரிங்க. அடுத்தது வந்து சதுஷ்பாதம். இவங்க என்ன பண்ணலாம்? இந்த சனி பகவான் என்ன பண்ணலாங்க? சனி பகவான் வழிபாடு பண்ணுறது நல்லதுங்க. சரிங்களா? அதே மாதிரி வேற என்ன பண்ணலாம்? காக்காய். இப்போ காக்காய் வந்து நேரடியாக நீங்கள் பார்த்து உணவு வைக்கிறீங்கன்னா வைக்கலாம். இல்லை காக்காயோட ஃபோட்டோ வச்சுக்கலாம். நம்பர் என்னங்க? 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பரை மெயினாக பயன்படுத்தணும். அடுத்து சதுஷ்பாதங்க. சதுஷ்பாதத்துக்கு தெய்வம் பார்த்தீங்கன்னா பைரவர். அதே மாதிரி தெய்வம் கிரகம் பார்த்துட்டிங்கன்னா குரு. விலங்கு வந்து நாய். உங்களுக்கு வந்து தொழிலே இல்லை, எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, பொதுவாக எல்லாத்துக்குமே சொல்கிறேன், பிரச்சனையாக இருக்குது, என்னால் ஜெயிக்க முடியல, நாய்க்கு டெய்லி நீங்கள் உணவு போட்டு தண்ணி வச்சுட்டு இருந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் காரிய வெற்றி வருமானங்கள் நிச்சயமாக உண்டு. சரிங்களா? அடுத்து நாகவகர்ணம். ஆதிசேஷன். ஆதிசேஷன் கும்பிடலாங்க. கிருஷ்ணர் கும்பிடலாம். மாரியம்மன், புற்று மாரியம்மன் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள கும்பிடலாம். இது யாருங்க? ராகு. அதே மாதிரி விலங்குங்கிறது பாம்பு. இவங்களுக்கு வந்து ராகுங்கிறனால என்னங்க, வெளிநாடு அந்நிய மொழி பேசுறவங்க இவங்க தான் வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க. சரிங்களா?
அதே மாதிரி என்ன நம்பர் பயன்படுத்தணும்? 4ஆம் நம்பர் பயன்படுத்தணும். இந்த நாகவ கர்ணக்காரங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ராகு தானே வருது பார்த்தீங்களா? அப்போது மிதுனம், கன்னி, அதே மாதிரி தனுசு, மீனத்தில் ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கார்னர் சைட்டு, ஒரு சொத்து வாங்குறாங்கன்னா கார்னர் சைட்டு தான் அவங்களுக்கு அமையும். ஒரு வாகனத்துக்கு 2 வாகனம் வச்சுருப்பாங்க. எப்படிங்க? 2 வண்டினா அது அவங்க வீட்டில் நிற்கும். காரோ 2 வீலரோ ஏதோ ஒன்று நிற்கும். அடுத்தது ஹிம்ஸ்துக்கினம். ஹிம்ஸ்துக்கினத்துக்கு வந்து தெய்வம் பார்த்தீங்கன்னா தன்வந்திரி. தன்வந்திரி பகவான். கிரகம் வந்து புதன். அதே மாதிரி விலங்கு புழு. இவங்க எப்படி இருப்பாங்க? புதன்னாலே டேலண்ட்டு, திறமைகள், புக்கு எழுதுறது, இந்த மாதிரி நல்ல டேலண்ட்டு, திறமைகள் எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். இவங்க என்ன பண்ணலாங்க? புதன் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தை அவங்க ஆக்டிவேட் பண்ணணும். அதே மாதிரி 5ஆம் நம்பர் வந்து ஃபோன் நம்பர்லேயோ வண்டி நம்பர்லேயோ பாஸ்வேர்ட்லேயோ நம்ம கொண்டு வரணும். கொண்டு வந்தால் ஜெயிச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ உங்களோட சுக்கரனா எங்கே இருக்கிறாங்க? உங்களுக்கு கன்னி வீட்டில் சுக்கரன் இருக்காங்களா? சரி. சித்திரை 2ல் இருக்கா? சரி ஓகே. அப்போ வந்து கன்னி லக்னம், கன்னி ராசி உங்கள் லைஃப்பில் வந்தால் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படும். சரிங்களா? இல்லை சுக்கிர தசை, சுக்கிர புத்தி வந்தாலும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படும். செவ்வாயோட நட்சத்திரங்கள் நட்பில் வந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் ஒரு மாற்றம் ஏற்படும். சரிங்களா? அப்போ இதெல்லாம் பாருங்க. அப்படி யாராவது உங்கள் கூட பழகுறாங்க, நட்பில் வர்றாங்க அப்படின்னா அவங்கள பக்கத்தில் வச்சுட்டு ஒரு காரியம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும். சரிங்களா? இதில் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர்ஸை ஆக்டிவேட் பண்ணலாம், விலங்கா நம்ம பார்க்கலாம், வேற என்ன கோயிலாக பார்க்கலாம். அந்த அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான தொழிலை பண்ணலாம். இப்போ சுக்கரன்னா என்ன? பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஜெயிக்கலாம் இல்லைங்களா? இப்போ பெண்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்குண்டான இப்போ பெண்களுக்கு யூட்ரஸ் சம்மந்தமான ப்ராப்ளம், அதுக்குண்டான தீர்வை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து அவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 4 பேர்த்துக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ சுக்கிரன் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணிங்கனாலே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. வேற என்ன பண்ணலாம்? அந்த தானியத்தை கையில் வச்சுக்கலாம். ஆமாங்க. அதே மாதிரி வேற என்ன பண்ணலாம்? நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிரன் வழிபாடு பண்ணுங்க. பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு. ஏன்னா நான் வந்து கேது அப்படிங்கும்போது நான் 7ஆம் நம்பருன்னு நான் பார்க்கல, காரிய வெற்றி மட்டும்தான் நான் பார்த்தேன். அதனால என்ன பண்ணேன்? அந்த காரிய வெற்றிக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே இப்போ தின்னூறுலாம் நீங்கள் எப்பாவது மீட்டிங்கில் என்ன பார்த்துருக்கீங்களா? இல்லைங்களா? அதே மாதிரி எது பண்ணாலுமே 7ஆம் தேதி பண்ணுவேன். இப்போ இது 7வது மாதம், இது 7வது மாதம் தானே. என் பேர் என்னை வந்து அதாவது பேர் மட்டும் போட்டார். ஆனாலும் இது 7வது மாதம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பிரபஞ்சம் கூப்பிடுது. இந்த காரிய வெற்றியை பற்றி நம்ம சொல்லிடுவோம். எளிமையாக நம்ம வந்து ஈஸியாக பயன்படுத்தி நம்ம வெற்றி அடைய முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு உணவுகளும் உண்டு, கரணத்துக்குன்னு உண்டான உணவுகள் உண்டு. அப்போ அந்த கரணத்துக்கு உண்டான உணவுகளை சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு காரிய வெற்றி நிச்சயமாக ஏற்படும். சரிங்களா? இப்போ வந்து பவம்னா யாரு? செவ்வாய். இப்போ செவ்வாய்னா யாரு? சகோதரர். இப்போ பெண்ணாக இருந்தீங்கன்னா கணவர். அப்போ கணவர்கிட்ட அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சகோதரர் போய் அடிக்கடி அவர் ஏதாவது கஷ்டத்தில் இருக்கிறாரு நீங்கள் உதவுங்க. அதே மாதிரி செவ்வாய்னா என்ன? குங்குமம். அந்த மாதிரி குங்குமம் கோயிலுக்கு கொடுங்க. உங்களோட அங்கே கொடுக்குற குங்குமம் அங்கே பல பேருக்கு பங்கி கொடுப்பாங்க. உங்கள் பிரச்சனைகள் பிரிஞ்சு போயிடும். சரிங்களா? சரி. இதில் நம்பர்ஸு, அதே மாதிரி கிரகங்களுக்கு உண்டான குறியீடுகளுக்கு தெரியுமா? எல்லாம் தெரியுங்களா? தெரியுங்களா? இப்போ சூரியன்னா இங்கே போடணும், ஒரு டாட் வச்சு ரவுண்டு. தெரியுங்களா? யாருக்கெல்லாம் தெரியும், யாருக்கெல்லாம் தெரியாது? பாருங்க. இப்போ வந்து சூரியன் ஒரு டாட் வச்சு ரவுண்டுங்க. சரிங்களா? இது யார் எழுதலாங்க? வணிசை கரணக்காரங்க. எங்கே எழுதலாம் பாருங்க, இங்கே வைங்க. இங்கே வச்சு ஒரு டாட் வச்சு ரவுண்டு. பொதுவாகவே எல்லாருமே பயன்படுத்தலாங்க. பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நிலையான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு.
பொதுவாக எல்லாரும் பயன்படுத்தலாம். வணிசை கரணக்காரங்க இதை இங்கே எழுதிக்கோங்க. சரிங்களா? இதே ஒருத்தங்க மேஷ லக்னம் இல்லை சிம்ம லக்னம் அவங்கள 10ஆம் நம்பரை பயன்படுத்தலாம். சரி, கரசை கரணம் பாருங்க, நிலாப்பிறை, இது வந்து சந்திரனோட குறியீடு. எங்க எழுதலாம்? இங்க எழுதுங்க, இங்க எழுதணும். சரிங்களா? கரசை கரணக்காரங்க இங்க டெய்லி எழுதிக்கோங்க. டெய்லி எழுதுனீங்கன்னா கண்டிப்பா கர்ணநாதர் காரிய வெற்றி கொடுப்பார். ஓகேங்களா? இது வந்து செவ்வாயோட குறியீடுங்க. சரிங்களா? செவ்வாயோட குறியீடு எங்க எழுதணும்? இங்கேயும் இங்கேயும் 2 பக்கம் எழுதணும். 2 பக்கம் எழுதணும். பெண்கள் பொதுவாகவே வந்து செவ்வாய் தான் கணவர், செவ்வாய் வலிமையாக இருக்கணும். பெண்கள் பொதுவாகவே எழுதிக்கலாம். அதே மாதிரி பவ கரணத்துக்காரங்க எழுதிக்கோங்க, டெய்லி எழுதுங்க. இது பாருங்க, புதன் என்னென்ன கரணம் எழுதலாங்க? ஹிம்ஸ்துக்கினம். சரிங்களா? எங்க எழுதணும்? சுண்டு விரல கீழே எழுதணும். இங்க பாருங்க, சுண்டு விரல கீழே எழுதணும். தொடர்ந்து ஒரு 90 நாள் பயன்படுத்துங்க. உங்களுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அவங்க என்ன கர்ணத்தில் பிறந்திருக்கீங்களோ பயன்படுத்துங்க. இது பாருங்க, குரு எங்க எழுதணும்? குரு மேட்டில் எழுதணும். பாருங்க, இது என்ன மோதிரம் தெரியுமா? யானை முடி. யானைங்கிறது கேது தானே, பண்ணி போட்ட மாதிரி. எப்படியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணுமோ அப்படியெல்லாம் நான் ஆக்டிவேட் பண்றேன். சரியா? சரி, குருக்கு யார் எந்த கரணை பயன்படுத்தணுங்க? சதுஸ்பாதம். சரியா? அடுத்து சுக்கிரன். பாருங்க, சுக்கிரன் யார் பயன்படுத்தணும்? தைத்துளை. தைத்துளை கரணம் பயன்படுத்தணும். எங்க எழுதணும்? இங்க பாருங்க, கட்டவர்ல கீழே சுக்கிரமேட்ல எழுதுங்க. சரியா? இது பாருங்க, சனி பகவான். ஹெச் 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 போட்டு மேல ஒரு கோடு போடும். சனி பகவான் யார் பயன்படுத்தணும்? சகுனி கரணமும் கௌளவ கரணமும் பயன்படுத்தணும். சரிங்களா? எங்க எழுதணும்? நடுவரல கீழே எழுதிக்கோங்க, நடுவரல கீழே எழுதணும். சரிங்களா? அடுத்தது இது பாருங்க, ராகு. பாலவ கரணம், பாலவ கரணம் பயன்படுத்தணும். சரிங்களா? இங்க எழுதிக்கலாங்க, இங்க எழுதுங்க. காலையிலே கேதுக்கு நான் இங்க போட்டு வந்தேன், தெரியுமா தெரியலன்னு தெரியல, கேதுக்கு நான் போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்க கர்ணநாதரை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கும். எங்க போனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். சரிங்களா? இது பாருங்க, கேது பத்திரை கரணம். சரி, இன்னைக்கு சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? உங்களோட கர்ணநாதர் நம்பரை ஒரு பாஸ்வேர்டான அது நல்ல நாள் பார்த்து நீங்கள் மாற்றம் பண்ணுங்க. கண்டிப்பாக பணம் வருங்க. உங்கள் தொழிலுக்குண்டான காரிய வெற்றி ஏற்படும். சரிங்களா? அதனால் நம்பராக பயன்படுத்துங்க, இல்லை உணவாக பயன்படுத்துங்க, இல்லை வேற என்ன பயன்படுத்தலாம், தெய்வமாக பயன்படுத்துங்க. சரிங்களா? இல்லை அந்த காரகத்துவம், இப்போ என்ன எப்படின்னா எங்கள் அம்மாவோட அம்மாவை போய் நான் அடிக்கடி பார்த்துட்டு வரேன், அவங்க தொழிலை பண்ணுறேன். சரியா? அப்போ வந்து அதுக்குண்டான காரகத்துவத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்கள் சூழ்நிலைகள் மாறும். எனக்கு நடந்திருக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்ல. அதனால தான் என்னோட விஷயங்களை ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா? இப்போ என்னை பொறுத்தளவு எல்லாமே வந்து ஓப்பனாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே நான் எதெல்லாம் பண்ணுறேன், எதனால் இது பண்ணுறேன் அப்படின்னு. உங்களுக்கு இது இன்றைக்கி ஏதாவது கேள்வி இருக்கா? கிளியராக எந்த கேள்வியும் இல்லையா? சரி, 9742956480 என்னோட நம்பர். சரிங்களா? இன்னைக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா? சரி, அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பு கொடுத்த அன்பு சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எண்கள் மூலியமாக அற்புதமான விஷயங்களை நம்ம கொடுத்தாங்க. அன்பு சகோதரி கோவை மண்ணின் சகோதரி வினோதினி அம்மா அவர்களுக்கு ரேணுகா அம்மா அவர்கள் பொன்னாடை போற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சுவாதி நட்சத்திரம்ல கைத்தட்டலாம் தப்பு இல்லை.